சென்னையில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இந்த வருஷம் 2025 யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சென்னையில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் ஒரு பழமையான ஒரு பெருமையான கல்லூரினா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான். இந்த காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள்ட்டே அங்கே நேரடியாக நம்ம நிறையா ரிவ்யூ வந்து கேட்டிருக்கோம். அதையும் இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 1985 ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சென்னையில் எத்தனை கல்லூரிகள் தலை சிறந்த கல்லூரிகளாக விளங்கினாலும் இந்த கல்லூரி ரொம்ப ரொம்ப பழமையான கல்லூரி, ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்க்கும்போது அதாவது 151லேருந்து 200 ரேங்க் பேண்டில் 2024 இடம் பிடிச்சிருந்தது. இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்க அடிப்படையில் பார்க்கும்போது 25 LPA 25 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 96% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்ட போது நிறைய பேர் வந்து 21 லட்சத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சத்துக்குலாம் பிளேஸ் ஆகியிருக்காங்கிறத ஸ்டூடெண்ட்ஸே நம்மக்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ கடகடன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும், என்ன ரேங்க் இருந்தால் சீட்டு கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன், கட் ஆஃபை நீங்கள் பெருசாக பார்க்காதீங்க, ரேங்கை நல்லா பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த காலேஜில் ஒட்டு மொத்தமாகவே 12 கோர்ஸ் இருக்குது. 12 கோர்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த காலேஜில் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் பயோடெக்னாலஜி இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அதே போல் சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த காலேஜில் ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க போறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜில் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் எடுக்க போறீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் மெரைன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்குது. 1-2 கல்லூரிகளில் தான் தமிழ்நாட்டிலே இருக்குது. இந்த காலேஜ்லேயே மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து கட் ஆஃப் எதுவுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த வருடம் வந்து மெரைன் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் கொண்டு வர்றாங்களாங்கிறத டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் தான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர்லலாம் ஃபில்லே ஆகலைங்கிறது தான் யதார்த்தமான நியூஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கை எல்லாருமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போகிற ஜூன் 27ஆம் தேதி டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வெளியானோன்னே அந்த ரேங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம கட் ஆஃபையும் பார்த்தாச்சு. நான் வந்து ஒரு காலேஜை ரிவ்யூ எடுக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு 10-15 பேர்கிட்டையாவது பேசுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவேன்னா, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அந்த காலேஜோடைய அந்த நேமை வந்து நம்ம டைப் பண்ணி அதில் போயிட்டு நிறைய பேரோட அதில் ஃபோட்டோலாம் இருக்கும். நிறைய ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவங்க சொன்ன ரிவ்யூ என்ன தெரியுமா, இந்த காலேஜில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டடான கோர்சஸ், அதாவது சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ்சி, இசிஇ
இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் நீங்கள் யோசிக்காமவே எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோவிட் வந்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் 2025 ரொம்பவே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ்லாம் யோசிக்காமல் எடுக்கலாம். அதே நீங்கள் கோர் பிரான்ச்சஸ் எடுத்தாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கோர் பிரான்ச்சஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் வருது. ஆனால் வந்து பேக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. இப்போ வந்து இதுக்கெல்லாம் 20 லட்ச ரூபா பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னா கோர் பிரான்ச்சஸுக்கு மினிமம் வந்து ஒரு 4 lakhs 5 lakhsக்கு தான் பெர் ஆனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இதுதாங்க ரியாலிட்டியான ஒரு ஸ்டோரி ஸ்டூடெண்ட் சொன்னது. ஓகேவா? இதுதான் பிளேஸ்மெண்ட்டோட நம்ம கேட்ட ரிப்போர்ட்டு. ஒருத்தவங்கள்ட்ட கேட்கல, கிட்டத்தட்ட 5-6 பேர்கிட்ட கேட்டிருக்கேன் உட்காந்து உங்களுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸை பார்த்துருவோம். ஃபீஸு தான் ரொம்ப முக்கியம். இங்கே ஃபீஸை பொறுத்த வரைக்குங்க, இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா டேரெக்டாக வந்து காலேஜில் ஒரு வெப்சைட், அந்த அவங்க வெப்சைட்லேயே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போய்க்கலாம். அவங்க எங்கே வர சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ஃபீஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கோர்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, சிவில் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி, மெக்கானிக்கல் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கோட்டானா 94,200 ரூபாய். அதே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா 66,700 ரூபாய். அதே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா 1,84,200 ரூபா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, வெப்சைட்டில் போட்டிருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐடிஎஸ், மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல் இந்த கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 89,200 ரூபாய். அதே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா 64,200 ரூபாய். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1,79,200 ரூபாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது அவங்க சொல்லியிருக்குது. அடுத்து மெரைன் இன்ஜினியரிங்னா ஃபீஸ் இங்கே கொஞ்சம் அதிகம். கவர்மெண்ட் கோட்டாவில் 1,59,000 ரூபாய். அதே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் 1,34,200 ரூபாய். அதே மேனேஜ்மெண்ட் கோட்டானா 2,49,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ஃபீஸ் வருதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக இங்கே வந்து ஹாஸ்டலு, டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யதார்த்தமாக காலேஜுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்டப்ப எவ்வளோ சார் ஃபீஸ் வரும் அப்படின்னு யதார்த்தமாக கேட்டேன். அவங்க சொன்னது என்னன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வந்தீங்கன்னா 2,80,000 வரும், ஹாஸ்டலில் நீங்கள் தங்குனீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து வர்ற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து ஒரு 55,000 ரூபா வரும், நீங்கள் பஸ்ஸில் வெளியிலேருந்து போகிற மாதிரி இருந்தால். ஹாஸ்டல்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் 1,35,000 ரூபா வருது. அடுத்தடுத்த வருஷம் 1,20,000 ரூபா தான் வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டது, ஹாஸ்டல் நீங்கள் போறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெஜ்ஜு மட்டும்தான், நான்வெஜ் எல்லாம் கிடையாது. அதே சேம் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் தங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் உள்ளே தங்க போறீங்களா என்னங்கிறத யோசிச்சுங்க. நீங்கள் வெளியிலே தங்கிக்கிறனாலும், ஏன்னா வெஜ்ஜுங்கிறனாலும் சில பேருக்கு நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியிலே கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்க. அதனால இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸஸும் எடுக்கலாம், கோர் ரிலேட்டடாகவும் எடுக்கலாம். கொஞ்சம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வருது. அங்கே வந்து பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோர் ரிலேட்டடான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கொஞ்சம் நார்மலாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இதுதான் இந்த காலேஜோட ரிவ்யூ. அடுத்தடுத்த காலேஜோடைய ரிவ்யூவோட சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பை.